இன்றைய தினம் பிரதானமாக பார்க்க இருக்கிற தகவல் சீரற்ற காலநிலை தொடர்பிலான செய்தி. சீரற்ற காலநிலை தொடர்பிலேயே இன்றைய தினமும் டெய்லி மிரர் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருக்கிறது. அந்த பத்திரிகையும் இதுவே தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருப்பதை அவதானிக்கலாம். இம்பாக்ட்ஃபுல் டீப் டிப்ரெஷன் டு ஹிட் ஸ்ரீலங்கா டுடே என்பதாக டெய்லி மிரர் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தர පීඩාවට පත් පිරිස 52,600 29ක් දක්වා ඉහළට என்பதாக அந்த பத்திரிகை இன்றைய தினம் தந்திருக்கிறது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 52,629 அதிகரித்திருக்கிறது என்பதான செய்தி. நெவத்த தினம் தினத்துரு தீவிரஹா நாவிக்க கட்டையுத்து எப்பா என்பதாகவும் அந்த பத்திரிகை ஒரு செய்தியை தருகிறது. மீண்டும் தகவல் தரும் வரையில் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பது தொடர்பான தகவல்களும் இவ்வாறு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சீரற்ற காலநிலை நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதே இதில் மிக முக்கியமான காரணமாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே வடக்கு கிழக்கில் கடும் மழையினால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் மழை மற்றும் வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 16,287 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதேவேளை கடும் மழையால் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்ல ராணுவ மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடற்பிராந்தியத்தில் உருவாகிய தாளமுக்கமானது வலுப்பெற்று வடக்கு திசை நோக்கி நகரும் நிலையில் நாட்டின் இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை தென்கிழக்கு கடற்பிராந்தியத்தில் உருவாகிய தாளமுக்கம் வலுவடைந்துள்ள நிலையில் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்பில் காற்றின் வேகமானது மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும். இந்த நேரத்தில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் இடியுடன் கூடிய கடும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதால் மறு அறிவித்தல் வரை மீன்பிடியில் ஈடுபடுவோர் குறித்த கடற்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியிருக்கிறது. இதேவேளை வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடற்பிராந்தியத்தில் உருவாகிய தாளமுக்கமானது வலுவடைந்து வடக்கு கடற்பகுதி நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் நாட்டின் பல பகுதிகளிலும் கடும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடர்கிறது. இந்நிலையில் கடும் மழை மற்றும் வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களினால் சிக்கி 16,287 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த எண்ணிக்கை இப்பொழுது 50,000 தாண்டி இருக்கிறது என்பது முக்கியமான விடயம். புத்தளம், ரத்தினபுரி, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், திருகோணமலை மற்றும் காலி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கடும் மழை மற்றும் வெள்ளம் உட்பட இயற்கை அனர்த்தங்கள் சிக்கி 4,410 குடும்பங்களைச் சேர்ந்த 16,287 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. மேலும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை நீடிக்கும் நிலையில் பதுளை, காலி, கேகாலை, மாத்தறை, நூரலியா மற்றும் ரத்தினபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது என்ற தகவலையும் நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம். இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு மிக பிரதானமாக வடக்கு கிழக்கு பகுதிகளை புயல் தாக்கும் அபாயம் இருப்பதாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது. இன்று முதல் 28ஆம் தேதி வரை கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதியிலேயே இந்த புயல் நகரும் என்றும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்ற அச்சமும் இருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் பிரதீப் ராஜா இது தொடர்பான எச்சரிக்கையை விடுத்திருப்பதான தகவலையும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து அவதானிக்கலாம். வங்காள விரிகுடாவில் உருவாகியிருக்கிற இந்த தாளமுக்க காற்றழுத்த தாழ்வு புயல் இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு மிக அருகாக நகரும் என்பதனால் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து அவரால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி அளவில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இது தொடர்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் சனிக்கிழமை உருவாகிய தாளமுக்க காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது திங்களிரவு அல்லது இன்று 26ஆம் தேதி புயலாக மாற்றம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அம்பாறைக்கு தென்கிழக்காக 422 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 25 இரவு அல்லது 26ஆம் தேதி அம்பாறைக்கு அருகாக வந்து பின்னர் 26ஆம் தேதி இரவு அல்லது 27ஆம் தேதி காலை வடக்கு நோக்கி நகர்ந்து 28ஆம் தேதி வியாழன் அன்று வடக்கு மாகாணத்துக்கு அண்மிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் எப்பகுதியில் கரையை கடக்கும் என தற்போது வரை கணிக்க முடியவில்லை என்றும் ஆயினும் தற்போது நிலையில் இது சென்னைக்கும்
நெல்லூருக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு மிக அருகாக நகரும் என்பதனால் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். கிழக்கு மாகாணத்திற்கு தற்போது கிடைக்கும் கனமழை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 25ஆம் தேதி முதல் கிழக்கு மாகாணத்திற்கு மிக கனமழை கிடைக்க தொடங்கும். குறிப்பாக 25ஆம் தேதி அதிகாலை 5 மணி முதல் அம்பாறைக்கும், 8 மணி முதல் மட்டக்களப்புக்கும், 11 மணி முதல் மிக கனமழை கிடைக்க தொடங்கும். 25ஆம் தேதி காலை முதல் படிப்படியாக காற்றின் வேகம் கரையோர பகுதிகளை அதிகரிக்க தொடங்கும். வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மிதமான மழை மற்றும் 25ஆம் தேதி முதல் தீவிரமடையும். 25ஆம் தேதியில் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்க தொடங்கும். குறிப்பாக இன்று 26ஆம் தேதி முதல் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்க தொடங்கும். இம்மழை 30ஆம் தேதி சனிக்கிழமை வரை கிடைக்கும். வடக்கு மாகாணத்தில் பல பகுதிகளுக்கும் 25ஆம் தேதி பிற்பகல் முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் இந்த புயல் முன்னெச்சரிக்கையை சாதாரணமாக கருத வேண்டாம். இன்று 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதியிலேயே இந்த புயல் நகரும். கரையிலிருந்து சராசரியாக 80 தொடக்கம் 120 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த புயலின் கண் நகரம். ஆனால் அதன் உள் மற்றும் வெளி வலயங்கள் 25, 26, 27ஆம் தேதிகளில் கிழக்கு மாகாண நிலப்பகுதியில் இருக்கும் என்றும், 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் வடக்கு மாகாணத்தின் நிலப்பகுதியில் இருக்கும் என்றும், இந்த புயலின் நகர்வு வேகத்தை பொறுத்து இந்த திகதிகளில் சில வழிகளில் மாற்றமடையலாம் என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த புயலின் உள்வலயத்துக்குள் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் வருவதனால் மிகப்பெரிய பாதிப்புகளை 2 மாகாணங்களுக்கும் ஏற்படுத்தக்கூடும் என்ற எதிர்கூறலையும் அவர் வெளிப்படுத்தியிருப்பதோடு 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் 27ஆம் தேதி இரவு 12 மணி வரை கிழக்கு மாகாணம் திரட்டிய மழை வீழ்ச்சியாக 500 மில்லிமீட்டருக்கும் கூடுதலான மழையை பெறும். வடக்கு மாகாணம் 25ஆம் தேதி காலை 6 மணி முதல் 29ஆம் தேதி காலை 6 மணி வரை திரட்டிய மழை வீழ்ச்சியாக 500 மில்லிமீட்டரை விட கூடுதலாக மழை வீழ்ச்சியை பெறும். 25ஆம் தேதி முதல் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டரினை விட கூடுதலாக வீசும். காற்றின் வேகம் 26, 25ஆம் தேதிகளில் மேலும் அதிகரிக்கும் என்றும், கடற்பகுதிகள் மிக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அரசாங்கமும் சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதன் அர்த்தம் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதே. பொதுவாக அனர்த்த நிலைமைகளில் அதன் தீவிரத்தன்மையை பொறுத்து மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு என நிறக்குறியீடுகளை பயன்படுத்துவார்கள். சிவப்பு என்பது நாம் அதிகபட்ச தயார் நிலையில் இருக்க வேண்டும். பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது. தற்போது இடம்பெற்று வரும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களில் வெள்ள பாதிப்புகளுக்குள்ளாக மாணவர்களை எவ்வாறு பாதுகாப்பான முறையில் பரீட்சைக்கு தோற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஏற்பட்டுள்ள குறைந்த தாளமுக்கம் காரணமாக மன்னார் மாவட்ட மீனவர்களை கடல் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைந்த தாளமுக்கம் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் 400 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மன்னார் மாவட்டத்தில் சராசரியாக கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியில் 3 1 பங்கு மழை வீழ்ச்சி 2 நாட்களில் கிடைக்கும் போது மன்னார் மாவட்டத்தில் பாரிய அனர்த்தத்தை அது ஏற்படுத்தும். அனர்த்தத்தை தடுக்க மன்னார் மாவட்டத்தில் முப்படையினர், போலீசார் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது வரை மன்னார் மாவட்டத்தில் வெள்ள நிலைமை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது எனவும் இவ்வாறு மாவட்ட அரசாங்க அதிபரினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.